Hi friends, welcome to my channel சமையல் வித் அனு. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு சிம்பிளான லெமன் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் ரைஸ் வந்து வடித்து உதிரியாக வடித்து நல்லா ஆற வச்சுருக்கிறேன். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம். வரமிளகா, கடுகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் உளுந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கடலப்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை, பூண்டு ஒரு 2-3 பல் தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் லெமன் வந்து 1.5 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் காயட்டும். இப்போ ஆயில் காய்ஞ்சிருச்சு. ஒரு இன்க்ரீடியண்ட்டாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு போடலாம். கடுகு லைட்டாக பொரிஞ்ச உடனே உளுந்து போடலாம். அடுத்து கடலப்பருப்பும் ஆட் பண்ணி, அடுத்து உடனே கருவேப்பிலை போட்டுறாதீங்க. உளுந்தும் கடுகும் கொஞ்சம் அந்த எண்ணெயில் பொரியட்டும் நல்லா. அப்போ தான் கிறிஸ்பியாக டேஸ்டியாக நமக்கு இருக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி பச்சையாகவே இருக்கும். அதனால் எப்போவுமே உளுந்தும் கடலப்பருப்பும் போட்டால் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு லைட்டான கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிட்ருக்குது ஆயிலில். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே பூண்டையும், தட்டி வச்ச பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் போட்டால் போதும். எனக்கு மஞ்சள் வாசனை அதிகமாக பிடிக்காது, அதனால் லைட்டாக தான் போடுவேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது ஒரு சூப்பர் ஃப்ளேவர் வரும். அதுதான் நம்ம சாதத்துக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது வடித்து வச்ச சாதத்தை, ஆற வச்ச சாதத்தை போட்டு எவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்களோ, நான் வந்து 1.5 டம்ளர் அரிசி வச்சுருக்கிறேன். அதுக்கான சாதம் தான் இது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக மாறிட்டே இருக்குன்ட்டு. உங்களுக்கு மஞ்சத்தூள் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்படி லைட்டாக கலரி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து இப்போது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு சிலர் லெமன் ஜூஸ் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி கொதிக்க விடுவாங்க. ஆனால் அப்படி கொதிக்க விட்டால் கசப்படிக்கும். ஸோ நான் எப்போவுமே லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவேன். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த லெமனோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். கசப்பே இல்லாமல் லெமனோட ஃப்ளேவர் சூப்பராக நமக்கு கிடைக்கும். இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கூட குறைய எப்படி போடுவீங்களோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான மெயினாக சிம்பிளான லெமன் ரைஸ் சட்டுன்னு ரெடி ஆயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.